விசுவாசி என் இயேசுவை விசுவாசி. என் இயேசு என்றும் மாறாதவர், அவர் உன்னையும் என்னையும் நேசிப்பவர். என் இயேசு என்றும் மாறாதவர், அவர் உன்னையும் என்னையும் நேசிப்பவர். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமான நாளாக அமைவதாக. இந்த நாளிலும் உங்களோடு தியானிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வாக்குத்தத்த வசனம் யோவான் 3வது அதிகாரம் 36வது வசனம். குமாரனிடத்தில் விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனா இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது குமாரன் என்று சொல்லப்பட்டது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் யார் விசுவாசமாய் இருக்கிறார்களோ அவர்கள் நித்திய ஜீவனை உடையவர்களாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை காண்பதில்லை. அதற்கு பதிலாக தேவனுடைய கோபம் அவனுக்கு நிலைநிற்கும் என்று நாம் பார்க்கிறோம். எனவே தான் அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது சிறைச்சாலை தலைவனை பார்த்து பவுல் சொன்ன வார்த்தை, கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் அழிவின் பிடியிலிருந்து மீட்டெடுக்கப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் நித்திய ஜீவனை மீட்டெடுத்துக் கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். ஏன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும்? 35வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பிதாவானவர் குமாரனின் அன்பினிலிருந்து எல்லாவற்றையும் அவர் கையிலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் எல்லா அதிகாரங்களும் எல்லா ஆசீர்வாதங்களும் யாரிடத்தில் மாத்திரம் இருக்கிறது தெரியுமா? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் மாத்திரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் அவரிடத்திலிருந்து ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுகிறார்கள், அவரிடத்திலிருந்து சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள், அவரிடத்திலிருந்து சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள், அவரிடத்திலிருந்து நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறார்கள். எனவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வாசல், என் வழியாய் பிரவேசிக்கிறவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைகிறான் என்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது இம்மையிலும் மறுமையிலும் வேண்டிய எல்லாவற்றையும் அவர் தருவார். அவை எல்லாமே அவருடைய கரத்தில் பிதாவாகிய தேவன் கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றிற்கும் பாத்திரராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், நித்திய ஜீவனை சொஸ்தமாக்கிக் கொள்ளுங்கள். தேவன் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். ஒரு நிமிடம் இருக்கிற இடத்திலே கண்களை மூடி ஜெபிப்போமா. அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, ஆண்டவரே, இதோ இந்த நாளின் காலை நேரத்திற்காக உமக்கு கோடாகுடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நீர் ஒரு அருமையான வசனத்தை கொடுத்து அதை தியானிக்கும்படியாக செய்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. இந்த வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளை காண்கிறீரே அப்பா, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியுங்க, அவருடைய குடும்பங்களில சமாதானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. அவர்கள் தங்கள் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக எடுக்கின்ற எல்லாவித முயற்சியில் உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய கிருபை கூட இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி. இரக்கமுள்ள பிதாவே, உம்மையை நாங்கள் நம்பி உம்மையை சார்ந்து உம்மை விசுவாசித்து பற்றி கொண்டு வாழ எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் உம்மை விசுவாசித்து உம்முடைய சத்தியத்தின் வழியில் நடக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. அதற்கான இருதயத்தை எங்களுக்கு தாரும். உம்மிடத்தில் அன்பு கூற வேண்டிய இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உண்மையை சார்ந்து வாழ வேண்டிய இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எல்லா தீமையிலிருந்தும் நீர் விலக்கி காத்துக்கொள்ளும். உம்முடைய ரட்சிப்பின் பாதையில எங்களை நடத்தி செல்லும் ஐயா. இம்மட்டும்
எங்களை நீர் ஆசீர்வதித்து எங்களை வழி நடத்தி வருகிறீரே, அதற்காக உமக்கு கொடாகொடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து வருகிறபடியால் நன்றி தகப்பனே. இந்த தேசத்துல சமாதானத்தை கட்டளையிடும், கொள்ளை நோயிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே. எங்களை ஒவ்வொருவரையும் நீர் தாமே உம்முடைய சிலுவை நிழலை மறைத்து பாதுகாத்தல்லங்கப்பா. சமாதானம் இல்லாமல் தவிக்கின்ற குடும்பங்கள் அநேகம் உண்டு ஆண்டவரே. எந்தவித சமாதானம் இல்லாமல் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் நிமித்தமாக, பண கஷ்டத்தின் நிமித்தமாக ஆண்டவரே, நோயின் நிமித்தமாக கஷ்டங்களை அனுபவிக்கின்ற குடும்பங்களை நீர் காண்கிறீரப்பா. உம்முடைய வல்லமையுள்ள கரம், உம்முடைய ஆணியால் அடிக்கப்பட்ட கரம் அவர்களை தொடட்டும் ஆண்டவரே. நீர் பரிசுத்த ஆவியினால் அவர்களை அபிஷேகித்து ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கட்டளையிடும் சுவாமி. நிறைவான சமாதானத்தை நீர் கட்டளையிடும் சுவாமி. நிரந்தர சமாதானத்தை கட்டளையிடும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, குறை குற்றம் யாவற்றையும் நீங்க உம்மிடத்திலே தாழ்த்துகிறோம் சுவாமி. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.